ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கடவுளின் அன்பும் நம்பிக்கையால் வரும் மீட்பும் என்ற தலைப்பிலே வேத வசன ஆதாரத்தோடு இறை வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். உலகில் உள்ள யாவருக்கும் கடவுளுடைய இதயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வசனமாக இது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை நாம் 3 பகுதிகளாக பிரித்து தியானிப்போம். அதாவது, கடவுளுடைய அன்பு அளவில்லாதது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மீட்பிற்கான பாதையாக இருக்கின்றது. மூன்றாவது, நம்பிக்கை நம்மை அழிவிலிருந்து நித்திய நிலையான வாழ்வுக்கு அழைக்கும் வழியாக இந்த வசனம் இருக்கின்றது. நாம் தியானிப்போம். முதலிலே, கடவுளுடைய அன்பு அளவில்லாதது. யோவான் 3:16 நாம் வாசித்தோம். கடவுள் உலகத்தை நேசித்தார், அன்பு செய்கின்றார் என ஆரம்பிக்கின்றது. இங்கே உலகம் என்பது நம்மை தான் குறிப்பிடுகின்றது. பாவத்தில் விழுந்த நமக்கு கடவுள் தூய்மையானவர், மகா பரிசுத்தமானவர். நாம் பாவிகள் என்றாலும் நம்மை அவர் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த அன்பு கணக்கிலிட்டால் அது முடியாது. மனித அன்பு நேரத்திற்கு, நிமிடத்திற்கு, நிபந்தனைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நிகரில்லாத கடவுளுடைய அன்பு அளவிட முடியாததாக, எல்லையற்றதாக, என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தன் பிள்ளையை தந்தை உயிரை கொடுத்து நேசிப்பது போல கடவுள் நம்மை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, மகனின், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மீட்பிற்கான பாதையாக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். நம்முடைய ஒரே மகனையே கொடுத்தார். இது அன்பின் உச்சகட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது, கடவுளுக்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் எனில், தன்னுடைய ஒரே மகனையே அவர் நமக்கு கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அவருடைய ஒரே மகன், அவருக்கு பிரியமான மகன், அவருடைய அன்புக்குரிய மகனையே நமக்காக அவர் கொடுத்தார். தந்தை தன் ஒரே பிள்ளையை கொடுக்கிறார் என்றால் அது ஒரு நேரடியான, ஆழமான அவர் செய்கின்ற தியாகமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் வருகை, வாழ்வு, சிலுவை, மரணம் அனைத்துமே கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுகளாகவே இருக்கின்றது. பிரியமானவர்களே, விண்ணகத்திலே ராஜாதி ராஜாவாக இருப்பவர் மனிதராக எளிமையில் பிறந்தார். பாவம் இல்லாதவர் பாவிகளுக்காக தண்டிக்கப்பட்டார். எசையா 53:5வது வசனத்திலே
அவர் எங்கள் குற்றங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இந்த தியாகம் ஒன்றே நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் செய்யும் எந்த காரியங்களும் எந்த நன்மைகளாலும் அல்ல, அதற்கு ஈடும் ஆகாது. அவர் இலவசமாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, நம்பிக்கையின் அழைப்பு. அழிவிலிருந்து வாழ்வுக்கு போகும் வழி, மீட்புக்கு போகும் வழி, மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி. அவரை நம்புகிற எவரும் அழிந்து போகாமல், இங்கே நம்பிக்கை மிகவும் முக்கியம் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு வலியுறுத்துகின்றார். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை உண்மையாகவே நம்புகிறோமா? அவர் மீது நாம் உண்மையாகவே பற்றுறுதி விசுவாசம் கொண்டுள்ளோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை என்பது அவரது மரணத்தை என்னுடைய பாவத்திற்காக என ஒப்புக்கொள்வது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்திற்காகத்தான், என்னுடைய குற்றத்திற்காகத்தான், என்னுடைய அக்கிரமத்திற்காகத்தான் அவர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த மரணத்தை அவர் சந்தித்தார் என நான் என்னுடைய பாவத்தை நான் ஏற்று அதை அறிக்கை செய்யும் பொழுது நான் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறவளாக இருக்கின்றேன். அடுத்தது, அவரை என் மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இயேசுவே என் வாழ்க்கையின் மீட்பராக இருக்கின்றார், அவரே எனக்கு இரட்சகராக இருக்கின்றார் என்று நான் முழு மனதோடு நான் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்தது, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க தயாராக இருக்கும் பொழுது, நான் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் என்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அது இருக்கின்றது. யோவான் 1:12 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அதாவது அவருடைய பெயரின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த நம்பிக்கை நம்மை அழிவிலிருந்து விலக்கி நிலை வாழ்வுக்குள் அழைக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனம் நம்மை எப்படியாக ஆண்டவருடைய அன்பிற்குள் அழைக்கின்றது என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து பார்ப்போம். நீ ஒரு பாவியாக இருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கின்றார், ஆண்டவர் உன்னை நேசிக்கின்றார். நீ ஒரு பாவியாக இருக்கின்றாய் என்று அவர் உன்னை தள்ளவில்லை. நீ யாராக இருந்தாலும் இயேசு உனக்காகவே தியாகமாக மாறினார். நீ நம்பினால் உனக்கே அவர் நிலைவாழ்வு உள்ளது என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இது ஒரு வசனமாக இருந்தாலும் இது வேதத்தின் இதயமாக, கடவுளுடைய இதயமாக இது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் உன் மீட்பர், அவர் உன்னை அழிவிலிருந்து மீட்பவர், அவர் உனக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்றவராக, தம்முடைய அருளை நிறைவாய் உன் மீது ஊற்றுகிறவராக இருக்கின்றார். ஒரு சிறு ஓமையை கதையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பாலத்து காவலராக இருந்தவர், அவரது வேலை ரயில்கள் வரும் நேரத்தில் பாலத்தை தூக்கவும் இறக்கவும் செய்வது. ஒரு நாள் தனது சிறிய மகனை வேலைக்கு சேர்த்து கொண்டார். அன்று ஒரு வேகமாக வரும் ரயிலுக்கு பாலம் கீழே இறக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அவரது மகன் தவறாக அந்த இயந்திரத்தின் இடையிலே விழுந்து விட்டான். தந்தைக்கு மிகவும் நெருக்கடியான நேரம். பாலத்தை இறக்காமல் இருந்தால்
மகன் உயிர் தப்பும். ஆனால் ரயில் தற்காலிகமாக பாலத்தின் மேல் சென்று விழுந்து விடும். நூற்றுக்கணக்கான பயணிகள் பலியாவார்கள். அல்லது பாலத்தை இறக்கினால் மகன் மரித்து விடுவான். ஆனால் ரயிலில் இருக்கும் எல்லா உயிர்களும் காக்கப்படுவார்கள். தந்தை கண்களில் கண்ணீரோடு கூட நிற்கின்றார். துடிக்க துடிக்க அவர் பாலத்தை இறக்க வேண்டிய நிலைக்கு வருகின்றார். ஆனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் அவர் செய்த இந்த தியாகத்தை அறியாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தந்தையின் வேதனையை யாரும் அறியவில்லை. ஆனால் ஒரு பெரிய தியாகத்தை அவர் செய்திருக்கின்றார். மகனின் உயிரை கொடுத்து அநேக உயிரை அவர் காப்பாற்றியிருக்கின்றார். இந்த கதை நம்மை யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கே அழைத்துச் செல்கிறதை நாம் உணர்வோம். கடவுளும் தம் ஒரே மகனை கொடுத்து நம்மை அழிவிலிருந்து மீட்டார். நாமும் நன்றி உணர்வுடன் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த பயணிகள் தங்கள் உயிரை காத்த அந்த தந்தையை அறியவில்லை. ஆனால் அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நம்மை அழிவிலிருந்து தப்புவித்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கின்றவர், நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகவில்லை மகளே, உன்னை கைவிடவும் இல்லை. நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவளாக இருக்கின்றாய். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றெல்லாம் சொல்லி நம்மை தேற்றுகிறவராக, நம்முடைய பாவங்களை நினைவு கூறாதவராக, நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக, நான் அவர் மீது நம்பிக்கை கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக என் பாவங்களை அவர் கிழக்குக்கும் மேற்குக்குமாக தூக்கி எறிந்தார். கடலின் ஆழத்திலே அவர் தள்ளினார். உன் பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லினார். பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கும் இந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கின்றது, எவ்வளவு உயரமாக, ஆழமாக, நீளமாக, அகலமாக, அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே இவரை போல நம்மை அன்பு செய்கின்றவர்கள் யார்? நம்மை பெற்றெடுத்தவர்களா? நம்முடன் பிறந்தவர்களா? நம்மோடு உயிருக்குயிராய் பழகின நண்பர்களா? இருக்கலாம், ஆனால் அது நிலையானது அல்ல. நம்மை நித்தியத்திற்கும் நிலையாய் நேசிக்கின்றவர், நமக்குள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. இவரிலே நம் நம்பிக்கையை வேரூன்றி வைத்துக் கொள்வோம், வேரூன்றியதாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய பார்வையை இவர் பக்கம் திருப்புவோம். இவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை ஒவ்வொரு நாளும் இவருடைய அன்பை சுவைத்து நாம் பாடுவோம். இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாததை, எவரும் தரக்கூடாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய உயிரையே நமக்குள் வைத்திருக்கின்றார். இந்த மட்களத்திற்குள்ளாக ஈடு இணையற்ற அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை, தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் நமக்குள் மறைத்து வைத்திருக்கின்றார். அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்காதவர், கணக்கிடாதவர், நம்மை நோக்கி பார்க்கின்றவராக, நான் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும்,
எவ்வளவுதான் குற்றங்கள் செய்தாலும் தொடர்ந்து என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வோமா? அறிந்து கொள்ள முயற்சி செய்வோமா? அவருடைய பேரன்பு எவ்வளவு அகலமானது, நீளமானது என்பதை புனிதர்கள் அளவிட்டார்கள். இன்று அவர்கள் கடவுளோடு கூட நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாமும் அவருடைய அன்பை சுவைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகிலே மறைந்து மாய்ந்து போகின்ற உறவுகளையும் அன்புகளையும் தேடி அலைகின்ற நாம், நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கின்றார் என்று அவரிலே நாம் சாய்ந்து கொள்வோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, நீர் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தீரே, அந்த அற்புதமான அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் நீர் உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக கையளித்தீர். அந்த மகனுடைய சிலுவை மரணத்தின் வழியாக எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க நீர் சித்தமானீர். என்று நாங்கள் உன் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றோம் பிதாவே, நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய அன்பு மகனோடு உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு கடைசி வரையிலும் உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.